தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று சபாநாயகரிடம் கையளிக்கப்படவுள்ளது. அரசுக்கு நேரடி சவால் விடுத்துள்ள உதய கம்மன்பில. செம்மணியை பார்வையிட ஐரோப்பிய ஒன்றிய குழுவுக்கு நீதிமன்றம் அனுமதி. முற்றுகையிடப்பட்ட விபச்சார விடுதி, 4 பெண்கள் உட்பட 5 கைது. இந்த அறிகுறிகள் இருந்தால் வீட்டில் இருக்க வேண்டாம், இலங்கை மக்களுக்கு அறிவிப்பு. நொடி பொழுதில் பரபரப்பை கிளப்பிய யாழ் இளைஞன் மட்டக்களப்பு நீதிமன்றில் அரங்கேற்றிய சம்பவம். பாலில் தூக்க மாத்திரை, விஷப்பாம்பை வைத்து கணவரை கொன்ற பெண், தகாத உறவால் வந்த வினை. தொடர்பென விரிவான செய்திகள். நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று செவ்வாய்க்கிழமை எதிர்க்கட்சியினரால் சபாநாயகரிடம் கையளிக்கப்படவுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தை தடுக்க தவறியதால் அவர் தனது பொறுப்பை சரிவர நிறைவேற்ற தவறியமையை ஏற்றுக்கொண்டு பதவி விலக வேண்டுமென எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். என்றாலும் நீதி அமைச்சர் பதவி விலகாத நிலையில் அவருக்கு நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் தீர்மானித்து கடந்த வாரம் அது தொடர்பான பிரேரணையில் கைச்சாத்திட்டிருந்தனர். இந்நிலையில் இன்றைய தினம் பாராளுமன்றம் கூடும் போது நீதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்க்கட்சியினர் சபாநாயகருக்கு உத்தியோகபூர்வமாக கையளிக்க தீர்மானித்துள்ளதாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்திற்கு நீதி அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். ஜனாதிபதியினால் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர்களை உள்ளடக்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவின் முன்னால் சென்று அமைச்சர் சிறைச்சாலை நெருக்கடிக்கான தீர்வு மற்றும் அதனை தடுப்பதற்காக முன்னெடுத்த நடவடிக்கைகள் தொடர்பாக பதிலளிக்க வேண்டும். அதில் பதிலளிப்பதென்றால் அமைச்சு பதவியில் இருந்து கொண்டு அதனை செய்ய முடியாது, அந்த பதவியில் இருந்து விலக வேண்டும். இவ்வாறான பல கோரிக்கைகளை முன்வைத்தே நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை சபாநாயகரிடம் சமர்ப்பிப்பதாகவும் கூடிய விரைவில் அதனை பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீதான மக்கள் நம்பிக்கை 75% உயர்வடைந்துள்ளதென மாற்றுக் கொள்கைக்கான கேந்திர நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கை முற்றிலும் போலியானதென விமர்சிக்கப்பட்டுள்ளது. பிவிதுரஹல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள தனது கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 22 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட ஒரு இலங்கையில் வரும் 1240 பேரை மட்டும் கொண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வு ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் கருத்தை பிரதிபலிக்காது. தேசிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரு விடயத்தை இவ்வளவு சிறிய மாதிரி அளவுடன் மதிப்பீடு செய்வது ஏற்புடையதல்ல. ஆட்சிக்கு வந்து 6 மாத காலத்திற்குள்ளேயே அரசின் வாக்கு வங்கி சடுதியாக வீழ்ச்சியடைந்துள்ளது. பொருளாதார பாதிப்பு மற்றும் வாழ்க்கை செலவு உயர்வால் மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கும் சூழலில் இத்தகைய சாதகமான அறிக்கையை வெளியிடுவது நகைப்பிற்குரியது. ஜனாதிபதி மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் இந்த அமைப்பு மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துமாறு அரசிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் உண்மையான மக்கள் தீர்ப்பு வெளியாகும் மற்றும் மக்கள் சரியான தீர்மானத்தை எடுப்பார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்யவுள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு செம்மணி மனித புதைகுழி பகுதியை நேரடியாக பார்வையிடுவதற்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அந்த பகுதியை பார்வையிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தினர் சார்பில் நீதிமன்றத்திடம் அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த விண்ணப்பத்தை நேற்று பரிசீலித்த யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. நீதிமன்ற அனுமதியின் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவினர் நாளை காலை 9 மணிக்கு செம்மணி மனித புதைகுழி பகுதிக்கு சென்று நிலைமைகளை பார்வையிட உள்ளனர். மேலும் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 38ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்ற நிலையில் சிசுவின் எண்புக்கூடு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சீதுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நீர்கொழும்பு வீதி பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கிய விபச்சார விடுதியொன்றை முற்றுகையிட்ட போது 4 பெண்கள் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். சீதுவை போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கமைய
மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையின் போது 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த விபச்சார விடுதியை நிர்வகித்து வந்த முகாமையாளர் மற்றும் விபச்சார தொழிலுக்காக தங்கியிருந்த 4 பெண்கள் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஹந்துதாவ பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய முகாமையாளர் மற்றும் கொஸ்கம, மாத்தளை, குருநாகல் மற்றும் அம்பகமுவ ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 22 முதல் 30 வயதிற்குட்பட்ட 4 பெண்கள் ஆவர். மேலும் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் சேதுவை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் பல திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கைதி ஒருவர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற சிறை கூட்டினுள் பிளேடால் தனது கழுத்து மற்றும் கையை அறுத்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் நேற்று பிற்பகல் 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. படுகாயமடைந்த அவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதான புகையிரத நிலையத்திற்கு முன்னால் உள்ள கடையொன்றில் 16,000 ரூபாய் பணம் திருடியமை மற்றும் ஒரு கடையை உடைத்து திருடியமை உள்ளிட்ட 3 திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக குறித்த நபர் கடந்த வருடம் கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் வெளிவந்திருந்தார். பிணையில் சென்ற அவர் வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காததால் தலைமறைவாகியிருந்தமையால் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. அதற்கமைய கடந்த 13ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் வைத்து யாழ் போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் கடந்த 15ஆம் திகதி மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவரை நேற்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதற்கிணங்க மட்டக்களப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். வழக்கு விசாரணைக்காக நேற்று காலையில் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட அவர் நீதிமன்ற சிறைக்கூடத்தில் வைக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து திறந்த நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது வழக்கை விசாரித்த நீதவான் அவரை எதிர்வரும் 3ஆம் திகதி வரை மேலும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இந்த உத்தரவை தொடர்ந்து அவர் மீண்டும் நீதிமன்ற சிறைக்கூடத்தில் அடைக்கப்பட்டார். திறந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் பிற்பகல் 3 மணியளவில் அங்கிருந்த மலசல கூடத்திற்கு சென்ற குறித்த கைதி சவர பிளேடால் தனது கழுத்தையும் கையையும் அறுத்து தற்கொலை செய்ய முயன்றுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். தற்கொலைக்கு முயன்ற நபர் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தையட்டி பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவருக்கு எதிராக மட்டக்களப்பில் 3 திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மற்றும் தடயவியல் போலீஸ் பிரிவினர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர். டெங்கு அறிகுறிகள் காணப்படுவோர் வீட்டிலேயே தங்காமல் உடனடியாக உரிய மருத்துவ சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களிடம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் டெங்கு கண்காணிப்பு, தடுப்பு மற்றும் மருத்துவ முகாமைத்துவ தரநிலை வழிகாட்டி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை நடப்பாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 75,321 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் டெங்கு காய்ச்சல் காரணமாக இதுவரையில் 53 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கன்னங்கர டெங்கு அறிகுறிகள் தென்படுமாயின் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வதே உயிரிழப்புகளை தவிர்க்கும் சிறந்த வழி என வலியுறுத்தினார். கள்ளக்காதல் விவகாரத்தில் பாலில் தூக்க மாத்திரை கலந்து விஷப்பாம்பை வைத்து கணவரை கொன்ற பெண் கைது செய்யப்பட்டார். உத்தரப்பிரதேசத்தில் கணவன் மனைவியுடன் சேர்ந்து கிருஷ்ணா என்ற பெயரில் பிளே ஸ்கூல் ஒன்றை நடத்தி வந்துள்ளார். இந்த பள்ளியில் வாகன ஓட்டுநராக இருப்பவருடன் தாமினிக்கு கள்ளக்காதல் ஏற்பட்டது. இதற்கு தடையாக இருந்த கணவனை தீர்த்து கட்டிவிட முடிவு செய்தனர். இருவரும் சேர்ந்து சாலை விபத்தில் கொலை செய்ய முதலில் திட்டமிட்டனர். ஆனால் அந்த திட்டம் தோல்வியடைந்தது. இதனால் வேறு திட்டம் தீட்டி கணவரை கொல்ல முடிவு செய்துள்ளார். இந்த முறை கணவருக்கு பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துள்ளார். இதில் அவர் மயக்கமடைந்ததும் படுக்கை அறையில் விஷப்பாம்பை விட்டு அவரை கடிக்க வைத்து கொன்றுள்ளார். இந்த கொலைக்கு 2 காரணங்கள் இருந்துள்ளன. காப்பீடாக ரூபாய் 20 லட்சம் தொகையை பெற்றுவிட்டு கள்ள தொடர்பை தொடர இருவரும் திட்டம் தீட்டியுள்ளனர். சந்தேகம் வராமல் இருக்க பாம்பை விட்டு கடிக்க செய்து இயற்கையான முறையில் உயிரிழந்தது போல காட்ட திட்டமிட்டுள்ளனர். இது இயற்கை மரணம் போன்று முதலில் விசாரிக்கப்பட்டாலும் போலீசாரின் தீவிர விசாரணையின் முடிவில் இருவரும் கைது செய்யப்பட்டனர்.
போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடாத்தி வருகின்றனர்.